Daily. Taste the Daily. மதுரை சோழவந்தான் அருகே கட்டடப் பணிக்காக சாலையை ஆக்கிரமித்து கிராவல் மண் கொட்டப்பட்டிருந்த நிலையில் அது தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மண்ணில் மோதி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகிலுள்ள தச்சமுத்து கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் இவர் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஒரு தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று இரவு சோழவந்தான் சென்றுவிட்டு தனது மனைவிக்கு உணவு வாங்கி கொண்டு தனது சொந்த ஊரான தச்சமுத்து பகுதிக்கு திரும்பும் வழியில் ஆரம்ஸ் காலனி அருகில் உள்ள தனியார் மண்டப உரிமையாளர் தனது மகால் முன்பு வேலைக்காக சாலையின் நடுவே கிராவல் மண்ணை கொட்டி வைத்துள்ளார். இது இரவு நேரத்தில் சாலையில் இருந்து கிராவல் மண் தெரியாததால் வாகனத்தில் சென்ற கிராவல் மண் குவியல் மீது மோதி தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே ஐயனார் பரிதாபமாக உயிரிழந்தார். அருகில் இருந்த ஐயனார் உடலை மீட்டு சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் இறந்து கிடந்த ஐயனார் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவத்தை குறித்து சோழவந்தான் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். சோழவந்தான் ஆரம்ஸ் காலனி பகுதியில் உள்ள சாலையில் நடுவே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருப்பதற்கு பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சாலையின் நடுவே கட்டிட வேலைக்காக கிராவல் மண் கொட்டி வைத்து இருசக்கர வாகனத்தின் விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலையின் நடுவே கிராவல் மண் கொட்டி வைத்த நபர் மீது சோழவந்தான் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குமார். Taste the Daily.